ஒன்று புனிதமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்தவருடைய மான மரியாதையை குலைச்சிடாதீங்க. அடுத்தவர் செஞ்ச தப்பு தவறுகளை ஊரா பேசி அவருடைய கண்ணியத்துக்கு இழுக்க ஏற்படுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு குர்ஆன்ல அல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரொம்ப தெளிவாக புறம் பேசுவதை எச்சரிக்கை செய்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இப்ப அவங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை மார்க்கத்தில் இருக்கிற பொழுது மார்க்க அறிஞர்கள் தொலைக்காட்சியில நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள், எந்த தொலைக்காட்சி சேனலை திருப்பினாலும் அவர் அப்படி செஞ்சாரு இவர் இப்படி செஞ்சாருன்னு ஒரே அடுத்தவங்களை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வெறுமனே ஒரு தனி மனிதனுடைய குறைகளை மக்கள் மத்தியில பகிரங்கப்படுத்தி ஒருத்தர் அசிங்கப்படுத்தி அவருடைய மரியாதையை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அடுத்தவருடைய குறைகளை தனிப்பட்ட குறைகளை விமர்சனம் செஞ்சால் கண்டிப்பாக அது யாரு செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜமாத்து செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய மார்க் அறிஞர் செஞ்சாலும் சரி, அது தப்பு தான், மாற்று கருத்தே கிடையாது. இந்த நோக்கத்தோடு செய்தால் அது அல்லாம வேறு சில நன்மையான நோக்கத்தை கவனத்தில் கொண்டு ஒருவருடைய குற்றங்களை செய்தால் சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. ஒருத்தர் பத்தி வந்து கேட்கிறாங்க, முஆவியா அப்படின்ற ஒரு நபித்தோழர் பத்தியும் அபு ஜஹம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் பத்தியும் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த ரெண்டு பேரும் என்ன பெண் கேட்கிறாங்க, இந்த ரெண்டு பேரில் யாரை நான் திருமணம் செய்து கொண்டால் நலமாக இருக்கும்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, ஒரு ஆளு கோவக்காரன், எப்ப பார்த்தாலும் சாட்டையை முதுகுல தொங்க விட்டுக்கிட்டே இருக்கிற ஆளு பிடிச்சி அடிச்சு சாத்தி விடுவான், அதை பாத்துக்கம்மா. இன்னொரு ஆளு சரியான கஞ்சரு, கையில காசு இருந்தாலும் அவுக்க மாட்டாரு, பாத்துக்கம்மா. உனக்கு எது சரியாப்படுதோ செஞ்சுக்க. ரெண்டும் புறம் தானே. அடுத்த அவர் இல்லாத இடத்துல அவரை பத்தி பேசுறாங்க. அவர் காசு செலவு பண்ண மாட்டாருங்கிறத அவர் முன்னாடி சொல்லல, அவர் இல்லாத இடத்துல பேசுறாங்க. ஒருத்தர் கோபக்காரர் அடிப்பாருங்கிறத அவர் இல்லாத இடத்துல புறம் தான் பேசுறாங்க. ஏன்? ஒரு நன்மையை கருதி. இந்த இடத்துல சொல்ல புறம் பேசாம இருந்தா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மாப்பிள்ளைய பத்தி கேட்கிறாங்க, பக்கா குடியார, எப்ப அடுத்தவரை பத்தி புறம் பேசக்கூடாது, மாப்பிள்ளையா ரொம்ப சொக்க தங்கம் பதில் சொல்ல முடியும்? கல்லாப்பேட்டியில உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி உங்க நண்பர் ஒருத்தரை பத்தி கேட்கிறாரு, அவனை பேசியிருக்கம்பா, கடையில உட்கார வைக்கிறதுக்கு மேனேஜரா உட்கார வச்சு கணக்கு பாத்துக்கிறதுக்கு ஆளு எப்படி எப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே 4 கடையில வேலை பார்த்திருக்கிறோம், 4000 ரூபாய் சுருட்டிட்டு வந்திருக்கோம், 4 கேஸ் மேல இருக்குது, பார்ட்டி கம்பி நீத்த பார்ட்டி நல்லா தெரியுது. அடுத்தவனை பத்தி புறம் பேசுறா இப்படி எப்படின்ட்டு, எப்பா சுத்த தங்கம்பா, அவனை வை, அவனை மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? பிறரை பாதுகாப்பதற்காக, பிறரை உஷார்படுத்துவதற்காக, பிறர் தீமைகளில் விழுந்து விடாமல் தடுப்பதற்காக, அவர்களால் ஏற்படக்கூடிய தீமை சமூக தீமைகள் ஏற்பட்டால் அந்த தீமைகளை சமுதாயத்திலே பகிரங்கப்படுத்தி மக்களை பாதுகாப்பதற்கு புறம் பேசலாம் என்று ரசூலுல்லாஹ் விளக்கம் தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் பேசிய புறம் அதைத்தான் காட்டுகிறது. அந்த அடிப்படையில் யாரேனும் புறம் பேசினார், எந்த ஜமாத் எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, இவர் இந்த கருத்தை சொல்றாரு, இதனால் மக்களுக்கு இந்த கேடு இருக்குது, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இவர் பேசுறாரு, இவர் பேசுவதை நம்பாதீர்கள். இவர் உங்களிடத்தில் பொருளாதார உதவி கேட்கிறாரு, ஏற்கனவே இவர் பொருளாதார மோசடி பண்ணி இருக்கிறாரு, மக்கள் காசை மக்களுக்கு உதவிக்காக விநியோகம் பண்ணுவேன் சொல்லிட்டு தங்களுக்கு சொந்தமாக பில்டிங் வாங்கி இருக்கிறார்கள். மக்களே கவனமாக இருங்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்காண்டி வசூல் பண்ண காசுல அவங்களுக்கு சொந்த கட்டடம் கட்டி கொண்டார்கள். நீங்க காசு கொடுக்கும் போது கவனமாக இருங்க. இதுவெல்லாம் சமுதாயத்தை பாதிக்கிற மேற்று. அப்படிப்பட்ட நோக்கத்தோடு பேசப்பட்டால் அது மார்க்கத்தில் அனுமதி. அது இல்லாமல் தனிநபர்களை பத்தி அவன் அப்படி செஞ்சா இப்படி செஞ்ச எந்த அதனால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல, யாருக்கு எந்த நன்மையும் இல்ல, அப்படிப்பட்ட நிலையில யாரால் புறம் பேசினால் அது எந்த ஜமாத்து பேசினாலும் அது மார்க்கத்தின் பார்வையில் குற்றம் தான், குறைதான். அதற்குரிய தண்டனையை மறுமையில அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். என் பேர் ஹக்கீம். இப்ப அகமதியாக்கள் காதனியாக்கள் சொல்றாங்கல்ல, இவங்களுடைய கொள்கை என்ன? இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய கொள்கை என்ன? மிர்சாப் குலாம்னு சொல்லி சொல்றாங்க காதியானிகள், இவங்களை பத்தி விளக்கம். சகோதரர் வந்து அஹ்மதியாக்கள் காதியானிகள் முஸ்லிம்கள்ல ஒரு முஸ்லீம் என்று தம்மை சொல்லிக் கொள்பவர்களில் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, காதியானிகள். அவர்களுடைய கொள்கை என்ன என்று விளக்கம்னு கேட்கிறாங்க. இது ஒரு நீண்ட நேரம் அவங்களுடைய கொள்கை வந்து அதிகமான தகவல்கள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. எக்கச்சக்கமான செய்திகள்லாம் மார்க்கத்துக்கு முரணாக செயல்பட்டு இருக்கிறாங்க. அதிக நேரம் எடுத்து விளக்க வேண்டிய ஒரு செய்தி. அதனால இப்போதைக்கு நேரம் அவை அத்தனையும் உங்களுக்கு சொல்வதற்கான நேரம் எங்களுக்கு போதாது. இருந்தாலும் ஒரு 2 செய்திகளை மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து மிர்சா குலாம் அஹ்மத் அப்படின்னு ஒரு ஆளு,
அவர் 1800களில் 1900 ஆரம்பங்களையும் 1800 கடைசியிலையும் நம்ம இந்தியாவில் பிறந்த ஒரு மனிதர். இந்தியாவில் எங்கன்னா பஞ்சாப் மாநிலம். பஞ்சாப் மாநிலத்தில் காதியான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. காதியானி என்பது அந்த அவருடைய ஊர் பேரை வச்சுதான் காதியானிகள் வந்துச்சு. காதியான் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் அவர். அவருடைய பேரு மிர்சா குலாம் அகமது. அவர் ஆரம்பத்தில் மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவில் ஆட்சி செஞ்ச நேரம் பிரிட்டிஷ்காரர்கள் முஸ்லீம்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதரை தேடிக்கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய கையில வசமா சிக்கினவர் தான் இந்த மிர்சா குலாம். இவருடைய நாவன்மை, இவருடைய பேச்சு திறமை, இவருடைய பேச்சுக்கை கேட்பதற்காக வேண்டி கூடக்கூடிய மக்கள் கூட்டம் இவைகளை எல்லாம் பார்த்து இவரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. நாங்க சொல்றதையும் சேர்த்து சொல்லணும், இன்னும் பல கருத்துக்களை நீ புதிதாக மார்க்கத்தின் பேரால் சொல்லணும், மக்களை திசை திருப்பணும் என்றெல்லாம் சொல்லி அவரை அது மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி சில இல்லாத கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அவருக்கு போதனை செஞ்சு அவருக்கு காசு பணத்தை அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அவர் புதிய புதிய கொள்கைகளை மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சார். அதுல ஒரு புது கொள்கை என்னன்னா, என்னை இறைவன் தன்னுடைய தூதராக அனுப்பி இருக்கிறான். நான் சும்மா பயான் பண்ற ஆலிம்சா நினைச்சுக்காத, அல்லாஹ்வுடைய தூதன் நான் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன். இந்த முஹம்மது உங்களில் எந்த ஆண் மக்களுக்கும் தகப்பன் இல்லை, வலாக்கிர் ரசூலுல்லாஹ் என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர், வ காத்தமன் நபியீன் நபிமார்களின் முத்திரை இவர். இவர்தான் கடைசி நபி, இவருக்கு மேல நபி கிடையாது, தூதுத்துவம் இத்தோடு நிறைவு பெற்று விட்டது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் என்னோட பூர்த்தி பண்ணிவிட்டான். இஸ்லாம் என்பது ஒரு கட்டிடத்திற்கு ஒப்பானது. அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு பல்வேறு இறை தூதர்கள் வந்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு செங்கல் அதிலே வைக்கப்படாமல் விடுபட்டிருந்தது, நான் தான் அந்த செங்கல் என்று சொல்லி அந்த கட்டிடம் முழுமையடைந்து விட்டது. இஸ்லாத்தினுடைய தூதுத்துவம் நிறைவடைந்து விட்டது. இனிமே இஸ்லாத்து சொல்றதுக்கு எந்த தூதரையும் அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் திட்டவட்டமா சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, எனக்கு பின்னால் சில பேர் வருவார்கள், சலாசூன தஜ்ஜாலூன கذாபூன், 30 பேர் வருவார்கள். 30 பேர் சாதாரண ஆட்கள் இல்ல, பெரும் பொய்யர்கள் வருவார்கள். எப்படிப்பட்ட பொய் சொல்வார்கள் என்றால், தன்னை நபி என்று, என்னை இறைவன் தூதராக அனுப்பி இருக்கிறார் என்று வாதிடக்கூடிய 30 பேர் வருவார்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையை செஞ்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் இவன் தன்னை தூதர் என்று அறிவித்தான், தனக்கு இறைவனிடமிருந்து வகி வருகிறது என்று அறிவித்தான், தனக்கு புதிய வேதத்தை இறைவன் வழங்கி இருப்பதாக அறிவித்தான். அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்தா லூஸ் தனமா, முட்டாள்தனமா, ஒரு சாதாரண அறிவுள்ளவன் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட செய்திகளை இறைவன் சொன்னதாக பொய்யையும் கப்சாக்களையும் அவர் அவுத்து விட ஆரம்பிச்சார். அந்த அடிப்படையில் அவர் இஸ்லாத்துடைய வட்டத்தை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சிட்டார். சொல்லாதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். அடுத்து அந்த அவருடைய மரணத்துக்கு பிறகு, எப்படி நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு கலீஃபாக்கள், அவர்களுக்கு அடுத்த கலீஃபாக்கள் ஆட்சி பிரதிநிதிகள் வந்தார்களோ, அதே மாதிரி அவரும் என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிறகு சில பேர் கலீஃபாக்கள் நியமிச்சிருக்கிறார். அவங்க இன்னைக்கு உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் அந்த மிர்சா குலாமுடைய 5வது கலீஃபா இருப்பதாக நம்புகிறார்கள். இஸ்லாத்துடைய நம்பிக்கை எப்படி? அப்படியும் இல்லை. கிலாஃபத் ஆட்சி பிரதிநிதித்துவம் என்பது 30 ஆண்டுகளோடு முடிவடைந்துருச்சு இந்த சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இப்படி பல்வேறு இஸ்லாத்துடைய அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய விதத்தில் நபித்துவமே புதிதாக வருதுன்னு சொல்லி சொன்னா அவங்க முஸ்லீம்ல சேர்க்க முடியுமா? புதுசா அல்லாஹ்விடமிருந்து வேதம் வருதுன்னா ஏன் வரணும்? ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கணும். அல்லாஹ் ஆதம் நபிக்கு பிறகு வேற ஒரு நபி அனுப்பினான், அடுத்த ஒரு நபி அனுப்பினான், இப்படி லட்சக்கணக்கான நபிகமார்கள் தொடர்ந்து அனுப்பினான். ஏன் அனுப்பினா? ஒரு நபி வருவாரு, அவர் வந்த பிறகு அந்த வேதத்தை அந்த மக்கள் மாத்திடுவாங்க, அவர் சொன்ன கொள்கையை விட்டு வெளியில போயிடுவாங்க, சரியான கொள்கையை சொல்றதுக்கு ஆள் வரணும், வேதத்தை சரியான முறையில சொல்றதுக்கு ஆள் வரணும். தப்பான வேதத்தை அவங்க அடிச்சுட்டாங்க, திருத்திட்டாங்க, உண்மையான வேதத்தை கொண்டு வரதுக்கு திரும்ப ஆள் வரணும். ஆனா இந்த திருக்குறான்